இப்பதான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சேலம்ல நடந்த சம்பவம் தான் இது. மனுஷன் ஒரு 5000 பேருக்கு தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. சொல்ல போனா டிவிக்கேல ஏகப்பட்ட பிரச்சனை வரும். டிவிகேக்கு மட்டும் எந்த பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5000 பேருக்கு அலோவ் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேலே தான் கூட்டம் வந்திருக்கும். போலீஸ் பாதுகாப்பு இல்லை, எதுவுமே இல்லை. இருந்தாலும் இந்த சேலம் மீட்டிங்ல இப்ப நடந்ததுல போட்டு டிஎம்கேவை கிளின்னு கிழிச்சு முதல்ல மறைமுகமா திட்டிட்டு இருந்தாப்ல, இப்ப ஓப்பனாவே திட்ட ஆரம்பிச்சாப்ல. ஏன்னா அந்த மனுஷன் எப்படி பேசுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. இவர் புதுசா அரசியலுக்கு வந்த மாதிரியே இல்லை. இவரை பார்த்து நிறைய கட்சிகள் வந்து அரசியல் அனுபவம் இல்லை, புதுசா வந்திருக்கு, இதெல்லாம் ஜெயிக்குமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வச்சாங்க இவ்வளவு நாள். அதுல இருக்கக்கூடிய எல்லா விமர்சனங்களுக்கும் தீர்வு சொல்ற விதமா இவரோட இந்த சேலம்ல நடந்த இந்த ஸ்பீச் வந்து இருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இதை ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சாரு அப்படின்னா, இப்ப டிவிகே பத்தி எல்லாருமே ஒரு சில கட்சிகள் வந்து நிறைய பேர் நெகட்டிவாவே அதிகமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த நெகட்டிவே நம்ம வந்து பாசிட்டிவா மாத்தணும், பாசிட்டிவா மாத்தி ஜெயிச்சு காட்டணும் அப்படின்ற மாதிரி சொன்னாப்ல. அதுக்கு அடுத்ததான் வந்து விஜய் வீட்டுக்குள்ளே இருக்கியடா, வீட்டை விட்டு வெளியே வா, சும்மா வீட்டுக்குள்ளேயே உட்காந்து அரசியல் பண்ணாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய தலைவர்கள் வந்து விமர்சனம் பண்ணாங்க. வீட்டுக்குள்ளே உட்காந்து விஜய் அரசியல் பண்றாரு, வெளியே வந்து மக்களோட மக்களா நிக்க மாட்டாரு, மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா வந்து நிக்க மாட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விமர்சனங்கள். அதுக்கு அவர் சிம்பிளா ஒரு இடத்துல சொல்லிட்டாரு, வீட்டுல நிக்கன்னு எப்படி சொல்ல போகுது? என் வீடு எங்க இருக்கு தெரியுமா? நான் ஃபர்ஸ்ட் எங்க இருக்கேன் தெரியுமா? நான் தமிழ்நாட்டுல இருக்கேன். தமிழ்நாடு தான் என் வீடு. தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்கள் தான் என்னோட உறவுகள், என்னோட சொந்தம் எல்லாமே. நான் உங்களுக்காக ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்து நிக்க தானே செய்றேன். நீ எப்படி என்னை வீட்டை விட்டு வெளியவா, அவங்களுக்காக வந்து நில்லு, அவங்களுக்காக ஏன் வந்து நிக்க மாட்டேற அப்படின்னு எப்படி சொல்ல போச்சு அப்படின்ற மாதிரி அதுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து சொன்னாப்புல. அதுக்கப்புறமா ஓட்டு, எனக்கு வந்து நீதி வேணும், நான் வந்து உங்ககிட்ட ஓட்டு கேட்டு வரல, எனக்கு வந்து ஒரு நீதி வேணும், எனக்கு நீங்களே ஒரு பதில வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு சில கொஸ்டின் வந்து வைக்கிறாரு. இப்ப நிறைய கட்சிகள் வந்து மீட்டிங் வைக்கிறாங்க, கட்சி மாநாடுகள் வைக்கிறாங்க, கட்சி ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் வந்து பண்றாங்க. அவங்களுக்கு ஃபுல்லா போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறாங்க, கேட்ட இடத்த கொடுக்குறாங்க, எத்தனை போலீஸ் பாதுகாப்பு வேணும், இதுக்கு மேல உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறத விட எக்ஸஸா கொடுத்து ஏகப்பட்ட பாதுகாப்புல வந்து கொடுக்குறாங்க. ஆனா எனக்கு மட்டும் ஏன் எதுவுமே கொடுக்க மாட்டீங்க? ஏதாவது ஒரு மீட்டிங் வைக்கிறேன்னா அதுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டீங்க, தேவையான இவ்வளவு காவல் அதிகாரிகள் வேணும்னா அதுக்கு அவ்வளவு போலீஸ் வந்து கொடுக்க மாட்டீங்க, தேவையான பாதுகாப்பை கொடுக்க மாட்டீங்க. நான் என்ன பண்ணேன்? மக்களுக்காக வந்து நின்னது தப்பா? இவ்வளவு நாள் மக்கள் நீங்க வேணான்னு சொல்லிட்டு தான் என்னை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்காக நான் மக்களுக்காக வந்து ஒரு விஷயத்துல ஒரு ஊர்ல வந்து நிக்கிறேன், அவங்களுக்கு போதுமான பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்க, எதுவுமே கொடுக்க மாட்டீங்க. மக்களே நீங்களே சொல்லுங்க, இது நியாயமா அநியாயமா அப்படின்ற மாதிரி சிம்பிளா மக்கள்கிட்டயே இந்த விஷயத்த வந்து விட்டுட்டாரு. அதுக்கப்புறமா இதுக்கெல்லாம் யாரு சதி செய்யறா, எந்த கட்சி செய்யுது அப்படின்றது நான் சொல்லிதான் உங்களுக்கு ஒன்றும் தெரியணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கே தெரியும் இந்த விஷயத்தெல்லாம் யாரு பண்றா அப்படின்னு. எப்படின்னா டிஎம்கேவே டைரக்டா சொல்றாரு. உண்மையாவே இப்ப டிவிக்கு அதிகமா பிரச்சனை கொடுக்கறதே யாரு அப்படின்னா டிஎம்கே தான். சென்னை சேப்பாக்கத்துல சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு விசில் ஊதக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இதெல்லாம் எந்த விதத்துலடா நியாயம்? அத்தனை வருஷமா சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு விசில் அடிங்கன்னு நம்ம பாட்டு பாடிக்கிட்டு இருந்தோம். அப்படி ஒரு பாட்டே இருக்கு, சென்னை நம்ம தலை டோனிக்கு விசில் அடிங்க அப்படின்ற மாதிரிலாம். இப்ப ஐபிஎல்ல விசில் அடிக்க கூடாதுன்னு. அப்ப இதுல இருந்தே பாத்துங்க, மக்களுக்கு தெரியுன்றது டிஎம்கேக்கு தெரியும். நம்ம இப்படி எல்லாம் விஜய் வந்து டார்ச்சர் பண்றோம், டிஎம்கேக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வந்து கொடுக்குறோம் அப்படின்றது நல்லாவே தெரியும். தெரிஞ்சுமே ஓப்பனா வந்து செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா 2 நாளைக்கு முன்னாடி வந்து தாவேகா தொண்டர்கள் வந்து ஒரு வீட்டுக்குள்ள புகுந்து விஜய்க்கு நீங்க ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சாங்களாம். கடைசியில பார்த்தா அது பூரா டிஎம்கேவால சேர்ந்த ஆட்களா இருக்காங்க. அதுகளே நடிச்சிருக்கு, அதுகளே ஆள் வச்சு, அதுகளே ஆள் செட் பண்ணி 2 பொம்பளை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களே எல்லாம் செட் பண்ணிட்டு அவங்களே வந்து நடிச்சிருக்காங்க. சோ அப்ப பாத்துக்கங்க எந்த அளவுக்கு காழ்ப்புணர்ச்சியோட இந்த டிஎம்கே வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அதுக்கு அடுத்ததான் என்ன சொல்லியிருக்காரு அப்படியா, இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம், மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்ற கனவை நான் வந்துட்டேன். இனிமே அந்த கனவை கொள்ளிதோ ஒண்டி புதைச்சு வச்சிருங்க. இனிமே நீங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற காசெல்லாம் எதுக்குமே செல்லுபடி ஆகாது. மக்களுக்கு நம்மளுக்கு வந்து தொண்டர்களாகிய நம்மளுக்கு வந்து என்ன அறிவுரை கொடுத்துருக்காரு அப்படின்னா, காசு கோடியா வந்து கொட்டுவாங்க. ஒரு ஓட்டுக்கு 5000 10,000 சொல்லி மாத்தி வந்து கொட்டுவாங்க. அதை ஃபுல்லா நீங்க வாங்க வேணாம்னு சொல்லல, நீங்க வாங்குங்க, எல்லார்கிட்டையும் காசு வாங்குங்க. எல்லார்கிட்டையும் காசை வாங்கிக்கிட்டு அவங்களோட செவில் கிளியர் அளவுக்கு விசில ஊதிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? காசை வாங்கு, ஆனா டிவிகேக்கு ஓட்ட போடு, அவன் காதுலயே செவில் கிளியர் அளவுக்கு விசில் அடிச்சுட்டு சொல்றாரு. அதாவது எனக்கு வந்து இது டிஃப்ரெண்டா இருக்கு.
எல்லா கட்சிகளுமே நம்ம தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கு. அந்த ஒரு கட்சிகளுமே சொல்றது என்ன, ஓட்டுக்கு காசு வாங்குறது தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கட்சி தான் முதலா ஓட்டு காசு கொடுத்துட்டு இருப்பான், ஆம்பளைகளுக்கு கோட்டும் கோழி பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு இருப்பான். இப்படி சொல்றவனே ஓட்டுக்கு காசு வாங்க கூடாதுன்னு சொல்றான். ஆனா இவர் பண்ற அரசு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. நீ வாங்க, ஏன்னா அது ஃபுல்லா உன்னோட பணம் தான். நீ நல்லா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக உங்ககிட்ட இருந்து சொத்து வரி, அந்த வரி, இந்த வரின்னு சொல்லிட்டு வரி மேல வரியை போட்டு உங்ககிட்ட ஊழல் பண்ணி உங்ககிட்ட திருடி வச்சிருக்கிற காசை தான் உங்ககிட்ட கொடுக்குறான். ஸோ அதை நீ வாங்கிக்கிட்டு உனக்கு யார் நல்லது பண்ணுவான், இந்த விஜய் நல்லது பண்ணுவான்னு தெரியல, நீ எனக்கு வந்து ஓட்டை போடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறமா இந்த ஜென்சி கிட்ஸுக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர் சோசியல் மீடியாவில் நிறைய வீடியோலாம் பார்ப்பாரு போல. ஒரு வீடியோ நீங்களே பார்த்துருக்கலாம். அது எந்த வீடியோ அப்படின்னா, ஒரு நிருபர் வந்து பேட்டியை வந்து எடுத்துட்டு இருப்பாரு ஒரு ஃபேமிலி கிட்ட. இந்த மாதிரி 2026ல நீங்க யாருக்கு வந்து ஓட்டு போட போறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கும் போது, பின்னாடி அவனுக்கு சின்ன பையன் அவன் வந்து அம்மா டிவி போடுவோம், அம்மா விஜய் விஜய் விஜய்னு சொல்லுவான். அப்படின்ற வீடியோ வந்து அவர் பார்த்துருப்பாரு போல. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி ஒரு வீட்டில் உள்ள இளம் தலைமுறைகள், இந்த ஜென்சி கிட்ட எல்லாருமே வந்து உங்க அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, சித்தி கிட்ட, சித்தப்பா கிட்ட, அத்தை கிட்ட, மாமா கிட்ட, தாத்தா பாட்டின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க, விஜய் அவருக்கு அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லுங்க. இதை நீங்க கைவிட்டுறாதீங்க, இப்படியே அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி அப்படி பேசி முடிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு உறுதிமொழி, டக்குன்னு உறுதிமொழி மாதிரி எல்லாரும் கை நீட்டு ஒரு விஷயத்த சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்ல வச்சாரு. அது என்ன விஷயம் அப்படின்னா, என்னோட ஓட்டு என் உரிமைக்கு தான், யாருக்குமே என் ஓட்டை வந்து விலைக்கு வாங்க முடியாது, அதுக்கப்புறம் என் ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான், கேட்டுச்சா சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உறுதிமொழியெல்லாம் சொல்லிட்டு ஸ்டாலின் சாருக்கு கேட்டுச்சா சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கொட்டு. ஸோ இங்க என்ன பேசினாலும் டிஎம்கே அவரோட ஒரு கார்னர் ஆஃப் மைண்ட்ல வந்து ஓடிட்டே இருக்கும் போல. இங்க பேசிட்டு இருக்கும்போது அங்கே போய் டிஎம்கேக்கு ஒரு அடியை போட்டுட்டு திரும்ப வந்து அவரோட பேச்சை வந்து ஸ்டாப் பண்றாப்ல. ஸோ இந்த மாதிரி பேசிட்டே இருக்கும்போது ஃபைனலா வந்து ஓகே, விஜய் ஏன் அரசியலுக்கு வந்தான், விஜய் அரசியல் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி சிம்பிளா ஒரு கொஸ்டின் வந்து வச்சாப்ல. நான் அரசியல் வந்ததுக்கான காரணமே என்ன அப்படின்னா, மக்கள் தமிழ்நாட்டில் மக்கள் 50-60 வருஷமா ஓட்டுகளை போட்டுட்டு வந்து நாசமா போயிட்டு இருக்காங்க. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இப்படி போயிட்டு இருந்த கூடிய நேரத்துல அவங்களுக்கு நான் நன்றி கடன் செலுத்துற விதமா அரசியலுக்கு வந்திருக்கேன். மக்கள் இவ்வளவு நாள் எனக்கு தந்த ஆதரவு, நிறைய இடத்துல அவர் சொல்லியிருக்காரு, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். மக்கள் எனக்கு வாழ வச்சாங்க, அவங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் நான் அரசியலுக்கு வந்தேன் அப்படின்றத நிறைய இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணாரு. அதை இந்த மீட்டிங்லயும் ரிஜிஸ்டர் வந்து பண்ணிட்டாப்ல. இதுக்கு அடுத்ததா தமிழக வெற்றி கழகத்துக்கு அனுபவம் இருக்கு, அரசியல் அனுபவம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனம் வந்துச்சுல. அதுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அனுபவம் வேணும்னு சொல்றேன், உனக்கு என்ன அனுபவம் இருக்கு முதல்ல, இந்த ரெண்டு கட்சிகளை பத்தி கேட்கிற. அப்படி இத்தனை வருஷம் நீ ஆட்சி பண்ணிருக்கல, கொள்ளையடிக்கிறத தவிர, மக்கள் கிட்ட இருந்து திருடி திங்கிறத தவிர உனக்கு வேற ஏதாவது அனுபவம் இருக்கா? அரசியல் பண்றதுக்கு எதுக்கு அனுபவம்? உனக்கு தைரியம் இருந்தா இவ்வளவு நாள் யாரும் ஆரம்பிச்ச கட்சி, அண்ணா அவங்க ஆரம்பிச்ச கட்சியில நீ இது தலைமுறையா வந்துட்டு நீ ஆட்சியை பிடிச்சிட்டு இருக்க. இங்கிட்டு இது எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச கட்சியில நீ இப்படி தனித்தனியா பிடிச்சி ஆட்சியை பிடிச்சி வந்துட்டு இருக்க. உனக்கு தைரியம் இருந்தா இப்ப உள்ள தலைவர், நான் தனியா நின்று 2 வருஷத்துல 30% மேல ஓட்டு கணிப்பு வந்து வருதுல, நீ முடிஞ்சா தைரியம் இருந்தா தனியா போய் ஒரு கட்சி தனியா கட்சி ஆரம்பிச்சு என்னை பீட் பண்ணி காட்டு. அப்ப நான் வந்து சொல்றேன், எனக்கு வந்து அரசியல் அனுபவம் இருக்கா இல்லையா, மக்கள் வந்து சொல்லுவாங்க யாரு நல்லது பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து ஓட்டு போடுவாங்க. நீ சும்மா யாரோ ஆரம்பிச்ச கட்சியில இப்ப வந்து உட்காந்துக்கிட்டே தேவையில்லாம நீ விமர்சனம் பண்றாங்கன்னா உனக்கு தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரி கேவலமா எல்லாத்தையும் திருப்பி விட்டாப்ல. சோ அதுவும் கரெக்டா தான் இருக்கு, எனக்கு தெரிஞ்சு கரெக்ட் தான். யாரோ ஆரம்பிச்ச கட்சியில தானே உங்க அப்படியே உட்காந்து வந்துட்டு அதே சின்ன உதயசூரியன், அதே சின்ன ரெட்டைலை, அதை காமிச்சு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அண்ணா அளவுக்கு இப்ப டிஎம்கே அரசியல் பண்ண முடியுமா? இல்ல எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவங்க அரசியல் பண்ண அளவுக்கு இப்போ ஏடிஎம்கே நல்லா அரசியல் பண்ண முடியுமா அப்படின்னா சத்தியமா சொல்றேன், மிகப்பெரிய கேள்விக்குறி எல்லாம் கிடையாது. அரசியலே பண்ண முடியாது, அவங்க அளவுக்கு எல்லாம் சான்ஸே கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாம் லெஜண்ட். நான் வந்து எம்ஜிஆர் அவங்களோட ஆட்சி காலத்தையும் அண்ணா அவங்களோட ஆட்சி காலத்தையும் பார்த்தது இல்லை, ஆனா அம்மா அவங்களோட ஆட்சி காலத்தை பார்த்தேன். சிறப்பான ஆட்சி. பெண்களுக்கு பாதுகாப்புனா அதுதான் பாதுகாப்பு. இப்பெல்லாம் கொலை கொள்ளை கற்பழிப்புன்னு சொல்லிட்டு அவ்வளவு நடக்குது. அம்மா ஆட்சி காலத்துல பெண்கள் மேல கைய வைக்கவே பயப்படுவான். அந்த அளவுக்கு ஆட்சியை வந்து சூப்பரா வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ முடியுமா? கண்டிப்பா முடியாது.